ஹலோ, இது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சோலார் சிஸ்டம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மேலே இருக்கிற சோலார் பேனல்ஸ் வந்து 4 பேனல் இருக்கிறது வந்து காட்டியிருந்த வீடியோ எடுத்து. அது வந்து 4 பேனல் வந்து ஒரு பேனல் 540 வாட்ஸ், டோட்டலாக 2160 வாட்ஸ் சோலார் பேனல் மேலே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து இது வந்து இந்த லைன் வந்து பார்த்தோம்னா டிசி லைனு. ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபி சுவிட்சு, சர்ஜ் அரெஸ்டர் இதெல்லாம் இருக்கும் சேஃப்டிக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இந்த லைன் அப்படியே கீழே போயிட்டு இங்கே வந்து இந்த இன்வெர்ட் பேக் சைடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இன்வெர்ட்டருடைய பேக் சைடில் இது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோவாட்ஸ். இது வந்து யூடிஎல் சோலார் கம்பெனி காமா ப்ளஸ் 3350 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இது வந்து 3 kVA அப்படின்னு சொல்கிறாங்க, 3 kVA இன்வெர்ட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து 2300 வாட்ஸ் பவர் வந்து லோடு வந்து இது கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரீடிங்ஸ் இப்போ வந்துட்டுருக்குது. ஸோ ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 28 வோல்ட் வந்து பேட்ரி வோல்ட்டு. பேட்டரிக்கு வந்து 17 to 18 ஆம்பியர் போயிட்டுருக்குது. 219 இது வந்து ஏசி சப்ளை, 50 Hz ஃப்ரீக்வன்சி. ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது டிசி வர்றது வந்து 86, அது வந்து 8.9 ஆம்பியர்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது. 384 வாட்ஸ் பவர் வந்து இது வரைக்கும் யூனிட்ஸ் 384 யூனிட்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணியிருக்குது. இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு 10 யூனிட் நம்மளால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இது அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லோடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லோடு என்ன இருக்குதுன்ற அப்புறம் காட்டுற லோடு கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் அந்தளவுக்கு வந்து நாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அது வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸைட் பேட்ரிஸ். ஸோ எக்ஸைட் பிராண்ட் பேட்ரிஸ் வந்து 2 கனெக்ட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு பேட்டரியும் வந்து 200 ஆம்பியர் ஹவர். ஸோ டோட்டலாக 400 ஆம்பியர் ஹவர். ஸோ இந்த 400 ஆம்பியர் அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 to 5 யூனிட் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆஃப்டர் 6 o'clock பார்த்திங்கன்னா சோலார் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணாது. அப்போ பேட்டரியில் இருக்கிற பவர் எடுத்து நாங்கள் நைட்டு 9 to 10 o'clock வரைக்கும் எங்கள் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ஆஃப் கிரிட்டு அண்ட் 100% சோலார். எப்படின்னா இதுக்கு பின்னால் இபி கனெக்ஷனே கிடையாது. இங்கே வந்து பார்த்தா இதுதான் இபி இன்புட் ஒயரு. இதை கழட்டி தனியாக போட்டு வச்சுருக்கு. ஸோ இங்கே வந்து இபி இன்புட்டே கிடையாது. 100% இது வந்து சோலாரில் இயங்கக்கூடியது. ஸோ மேலே சோலார் கேபிள் இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி அவுட்புட் எடுத்துருக்குறோம். இங்கேருந்து ஒரு ப்ளக்கு போட்டிருக்குது. அது அப்படியே மேலே போய் கனெக்ட் ஆகிருக்கும், டிபியோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வந்து கொண்டாந்து ஏசி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஃபேனு, லைட்டு, என்னென்ன லோட்ஸ் எல்லாம் இந்த ஆஃபீஸில் இருக்குதோ சோலார் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வச்சுருக்கிறோம். லேப்டாப்பு, பிரிண்டரு, லேமினேஷன் மிஷின்ஸ், இந்த ஏர் கூலரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், பிரிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது இல்லாமல் பக்கத்து ரூமுக்கு போகுது. அங்கேயும் வந்து லைட்டு, ஃபேனு, லோடெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம். அதுக்கும் மேலே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத எடுத்து கொண்டு போய் நாங்கள் வாஷிங் மிஷின் அண்டு அயனிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு காட்டுறோம். அனதர் ரூம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்குது. இது வேணுங்கும் போது ஏதாச்சும் பால் காய்ச்சணும், காஃபி போடணும் அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இந்த இன்வெர்ட்டரில் வந்து என்னெல்லாம் லோடு கனெக்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நாம் போடுறோம். ஸோ இப்போதைக்கு இதோட கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லோட் டெஸ்ட்டுங்கிறது வந்து இந்த இன்வெர்ட்டர் என்னெல்லாம் தாங்கும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.